புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுடைய சமூகப் பணியும் சமயப் பணியையும் நாம் நமது யூடியூப் சேனலில் என்னவென்று பார்ப்போம். வாருங்கள். 1ஆம் 2ஆம் வகுப்புகளில் பாஸான பிஞ்சுகளுக்கும் பெயிலாக்கப்பட்ட பிஞ்சுகளுக்கும் இடையில் அறிவை பொறுத்த மட்டும் பெரிய வித்தியாசம் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் தான் ஆரம்ப கல்வி முதல் மாணவர்கள் பள்ளி படிப்பை துவக்கத்திலேயே கைவிடும் கொடுமைக்கு முடிவு கட்ட 5ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் தமிழகம் முழுவதும் குறிப்பாக கிராமங்களில் பள்ளிகளிலும் இருந்து மாணவர்கள் நிறுத்தப்படுவது ஆடியோடு குறைந்து போனது. அவர் கொண்டு வந்த திட்டத்தினால் பள்ளிகளுக்கு அவர்களின் வருகை தொடர்ந்து உறுதி செய்யப்பட்ட மதிய உணவு சத்துணவு தந்தாய். ஒரு சினிமாவையே 200 கோடி 300 கோடி ரூபாய் செலவில் எடுக்கும் இன்றைய காலகட்டத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு 100 கோடி ரூபாய் செலவில் 64 லட்சம் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தபோது சந்தித்த சோதனைகள்தான் எத்தனை. ஒரே ஒரு உத்தரவில் 1000 விதவைகளுக்கும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் சத்துணவு பணி தந்த வியப்பின் குறியீடு நீ, புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களே, நீர்தான். சத்துணவு திட்டத்திற்கு தனி அரிசி கேட்டு போய் மத்திய திட்டக்குழுவால் அவமானப்படுத்தப்பட்ட போது போங்கடா நீங்களும் உங்கள் அதிகாரமும் என்று கூட்டத்தில் இருந்து வெளியேறி அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியிடம் நேரடியாக சண்டையிட்டு நீ சாதித்தது இன்றைய தலைமுறைக்கு தெரியுமா தெரியாது என்பது தெரியவில்லை. பள்ளி குழந்தைகளை அனுப்ப மட்டும் செய்யுங்கள், மீதியை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி பசியாற்றியதுடன் இலவசமாய் பாடப்புத்தகங்களையும் காலணிகளையும் பல்பொடிகளும் என மக்களின் வரிப்பணத்தை பாமர மக்களுக்காக தேவையறிந்து பரிமாறியவனே நீ. மின்சாரம் என்பது நமக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் கிடைக்குமா என்பது ஒரு கனவு. அந்த கனவு கொண்டிருந்த அந்த லட்சம் குடிசை வீடுகளுக்கு ஓன்லைட் சர்வீஸ் மூலம் ஒளியேற்றி ஒட்டுமொத்த இந்தியாவை வியக்க வைத்த ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற அண்ணாவின் பாதையில் வீறுநடை போட்டவன் நீ. 125 ஆண்டுகால தமிழக வரலாற்றில் 4 பல்கலைக்கழகங்கள். நீ ஆட்சிக்கு வந்தவுடன் ஆசான் வேரறிஞர் பெருந்தகை பெயரில் தலைநகர் அண்ணா பல்கலைக்கழகம் உருவாக்கினாய். தேசிய கவி பாரதி பெயரில் பல்கலைக்கழகம், பாவேந்தர் பாரதிதாசன் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம், மகளிருக்கென்றே தனியாக அன்னை தெரேசா பல்கலைக்கழகம், தமிழ் மொழிக்கென்றே தனியாக தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகம் அமைத்தாய் நீ. என்றும் உயர்வு கல்விக்கென நீ பாதை போட்டு கொண்டே போய் மருத்துவ பல்கலைக்கழகம் உருவாக்கி கொண்டிருக்கும் போது மக்களே மீளா துயரத்தில் ஆழ்த்தி மறைந்து போனாயே தலைவா. பொறியியல் பட்ட படிப்புகள் பெரும்பாலானோருக்கு எட்டாக்கனியாக இருந்த காலகட்டத்தில் பொறியியல் கல்லூரிகளை தனியாருக்கு திறந்து விட்டாய் தலைவா நீ. தமிழகம் முழுவதும் திரும்பிய திசைகளுக்கெல்லாம் பொறியியல் கல்லூரிகள். கல்வி தந்தைகள் உருவாக்கிய கல்வியை வியாபாரமாக மாற்றி விட்டாய் என ஏகப்பட்ட விமர்சனங்கள் உங்களை பார்த்து. அதனால் ஏற்பட்ட குறைகளையெல்லாம் குற்றங்களையெல்லாம் பாதிப்புகளையும் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அவற்றுக்கெல்லாம் தாண்டி பார்த்தால் தனியார் கல்லூரிகள் வசதி படைத்தவர்கள் படித்த அதே அளவில் அரசு கோட்டாக்கள் மூலம் சாமானிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் பொறியியல் பட்டப்படிப்புகளை படித்தனர். 40 ஆண்டுகளுக்கு முன் நீ போட்ட பாதை இன்று பொறியியல் பட்டாதாரி இல்லாத குடும்பங்களையே தமிழகத்தில் தேடித்தான் பார்க்க வேண்டும் என்கின்ற நிலைமை இங்கு இருக்கிறது தலைவா. ஒரு மூலையில் இருந்து இன்னொரு மூலையில் உள்ள ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்ல பல மணி நேரம் மக்கள் பயணம் செய்ய வேண்டிய கொடுமையான நிலைமையில் மாவட்டங்களை உடைத்து நிர்வாகத்தை அந்தந்த மக்களுக்கு வெகு அறிவில் வரச் செய்து ஆரம்பித்தவன் எத்தனை புதிய மாவட்டங்கள். 1979 ஆசானுக்கு ஆசானாக தந்தை பெரியாரின் நூற்றாண்டையொட்டி கோவையில் பிரித்து அவர் பெயரில் ஈரோடு என தனி மாவட்டம் அமைத்தார். மாவட்டந்தோறும் தலைநகரங்களில் பகுத்தறிவு பகலவன் பெரியாரின் நினைவை போற்றும் வகையில் பெரியாரின் அழகிய சதுக்கங்களுடன் கூடிய தூண்கள். எல்லாவற்றையும் விட பெரியாரின் சீர்திருத்த எழுத்துக்களை அரசு ரீதியாக நடைமுறைக்கு கொண்டு வந்தவரும் புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள். எங்களது காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணா பிறந்து வளர்ந்து அவரது வீடு கூட உன் காலத்தில்தான் நினைவுச் சின்னமாக ஆக்கப்பட்டது. நாட்டின் முதல் குடிமகனையை அழைத்து வந்து அவ்வளவு கம்பீரமாக நினைவு இல்ல திறப்பு விழாவை நடத்தினாய். நேரில் பார்த்த அந்த நிகழ்வை இன்றும் மறக்க இயலாது தலைவா. காஞ்சிபுரத்தில் உன்னால் உருவான அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை இன்றும் மருத்துவ ஆராய்ச்சி மையம் அங்கு வந்து நோய் தீர்த்து கொள்ள வெளிமாநில மக்களும் இன்றளவும் பெரிய அருட்கொடையாக திகழ்கிறது. பொருளாதார வளர்ச்சி இல்லாத இந்த 70களில்
காலகட்டங்களில் துவங்கிய நீ செய்த சாதனைகள் ஒவ்வொன்றும் ஆணி வேர்களுக்கு சமமாக இருக்கிறது தலைவா. வசதி படைத்தவர்களின் ஸ்கூட்டர்களின் டபுள்ஸ் போகலாம், ஆனால் சைக்கிளில் டபுள்ஸ் போனால் குற்றம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த காலகட்டத்தில் சைக்கிள் டபுள்ஸ் குற்றத்தை ஒழித்ததெல்லாம் பெரிய சாதனையா என்று இன்று கூட ஏளனமாக கேட்கிறார்கள். டபுள்ஸ் போய் மாட்டிக்கொண்டு போலீஸ்காரிடம் அன்றும் அடி உதை வாங்கிய பாமரர்களுக்குத்தான் அந்த வலியும் வேதனையும் புரியும். ஆண்ட்ராய்டு காலத்து மக்களுக்கு புரியாது. கிராமணி என பரம்பரையாக ஒரு குறிப்பிட்ட குடும்பங்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வந்த நிலையில் கிராம நிர்வாக அதிகாரி என 12,000 பணியிடங்களை புதிதாக உருவாக்கிய மன்னி. படித்து முடித்து வேலை வாய்ப்பு தேடும்போது விண்ணப்ப செலவுகள் போன்றவற்றுக்கு பெற்றோரை நம்பியிருக்காமல் இளைஞர்களுக்கு 10வது முடித்து இருந்தால் ரூபாய் 50, +2 முடித்திருந்தால் ₹100, பட்டப்படிப்பு முடித்திருந்தால் ரூபாய் 150 என சேமிப்பு கணக்கில் போட்டு உதவிக்கரம் நீட்டிய புதுமையான அரசு உன்னுடைய அரசு. குக்கிராம மக்கள் பேருந்துகளை பிடிக்க பிரதான நெடுஞ்சாலைகளுக்கு பல கிலோமீட்டர் நடந்துவதால் தான் என்ற நிலைமையில் ஆயிரக்கணக்கில் புதிய வழித்தடங்களை உருவாக்கி அவர்களின் கிராமங்களுக்கே புறநகர் பேருந்துகளை அனுப்பி திக்கு முக்காடச் செய்த மன்னி. உன் காலத்தில் பல்வேறு சமூக நீதி திட்டங்களை இலவசம் என்ற பெயரில் நீ தொடங்கிய போது பெரிய மேதைகளும் அரசியல்வாதிகளும் அப்படி கிண்டல் அடித்தார்கள். இன்று எல்லோருமே நாடு முழுவதும் சமூக நலத்திட்டங்களை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் செல்லவில்லை. நிதானத்தில் உன் வழியை பின்பற்றும் நாங்கள் நீதான் தமிழ்நாட்டையே மாற்றினாய் என்று ஓவராக பில்டப் செய்து உதாரவிட மாட்டோம். ஆனால் படிக்காத நீ உன் பங்குக்கு தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல என்னென்ன சாதனைகளை எல்லாம் செய்து முடித்தாய் என்பதை நினைத்து பெருமைப்படுகிறோம். ஏனெனில் அண்ணாவின் இதயக்கண்ணி எங்கள் வீட்டு பிள்ளையான தங்க குடத்திற்கு நாங்கள் பொட்டு வைத்து அழகு பார்ப்பதில்லை அண்ணா. புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுடைய புகழ் பல்லாண்டு வாழ்க.